திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சாமளாபுரம் பேரூராட்சி தலைவராக இருப்பவர் விநாயகா பழனிசாமி. திமுகவைச் சேர்ந்த இவர் நேற்று பிற்பகல் தனது சொகுசு காரில் காரணம்பேட்டையில் இருந்து தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். கருகம்பாளையம் பள்ளி அருகே சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் முதியவர் ஒருவர் சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்பொழுது அதிவேகமாக வந்த பேரூராட்சி தலைவர் விநாயகா பழனிசாமியின் கார் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய பேரூராட்சி தலைவர் வாகனத்தை நிறுத்தாமல் சென்றுவிட்டார். இந்த விபத்தை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்தவர்கள் அவரை பரிசோதனை செய்தபொழுது அவர் உயிரிழந்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து தகவல் கிடைத்து சம்பவ இடம் வந்த மங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் இறந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பது தெரியவந்தது. அவரது உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் குடிபோதையில் இந்த விபத்தை ஏற்படுத்திய பேரூராட்சி தலைவர் விநாயகா பழனிசாமியை மங்கலம் போலீசார் அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்து அவரை மருத்துவ பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து மது போதையில் விபத்து ஏற்படுத்துதல் வழக்கின் கீழ் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. உண்மையில் மது போதையில் நடந்த விபத்து அல்ல, அது திட்டமிட்ட படுகொலை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவை சேர்ந்த சாமலாபுரம் பேரூராட்சி தலைவரான விநாயகா பழனிசாமி பொதுமக்களுக்கு பயன் இல்லாத வகையில் தனியார் இடத்தில் ஒருவருக்கு சாதகமாக சாலை அமைத்துக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து இந்த முறைகேடு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பழனிசாமி புகார் அளித்துள்ளார். இதனால் பழனிசாமிக்கும் சேர்மன் விநாயகா பழனிசாமிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்னர் பழனிசாமிக்கு அவர் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து விநாயகா பழனிசாமியின் முறைகேடு குறித்து விசாரணை நடத்த பேரூராட்சி நிர்வாகத்திற்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் தன்னை மாட்டிவிட்ட பழனிசாமியை கொலை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார் திமுக சேர்மன் விநாயகா பழனிசாமி. இதையடுத்து மது போதையில் அவரை காரை ஏற்றி கொலை செய்தது தெரியவந்திருக்கிறது. இதனையடுத்து விபத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.